சூரத்துல் ஆல இம்ரான் 139வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தளர்ச்சி அடையாதீர்கள், கவலைப்படவும் செய்யாதீர்கள். நீங்கள் மூமின்களாக, உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள்! அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க தோத்துட்டதா நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க தகுதி, உங்க மதிப்பு, உங்க வெற்றிங்கிறது இந்த உலகத்தோட அளவுகோலால் தீர்மானிக்கப்படுறது இல்ல. அது உங்க பேங்க் பேலன்ஸ்லயோ, பதவியிலையோ, புகழிலையோ இல்ல. நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்புற மூமின்களாக நீங்க தான் உயர்ந்தவங்க, நீங்க தான் சிறந்தவங்கன்னு அல்லாஹ்வே நமக்கு சர்டிபிகேட் தர்றான். நம்பிக்கை ஒரு தூண்னா, பொறுமைதான் அதை பாதுகாக்கிற கவசம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்பவே குறைஞ்சு போன ஒரு குணமும் இந்த பொறுமைதான். டிராபிக்ல பொறுமை இல்ல, கியூல நிக்க பொறுமை இல்ல, ஒரு துஆ கேட்டுட்டு அது உடனே கபூல் ஆகலைன்னாலும் அங்கேயும் பொறுமை இல்ல. ஏன் இப்படி? பொறுமைங்கிறது கையாலாகாத தனம் இல்லை, அது ஈமானோட உச்சகட்ட பலம். சூரத்துல் ஆல இம்ரானோட கடைசி வசனத்துல, அதாவது 200வது வசனத்துல அல்லாஹ் பொறுமைக்கு ஒரு முழுமையான ஆக்ஷன் பிளானையே நமக்குத் தர்றான். ஈமான் கொண்டோரே, பொறுமையுடன் இருங்கள், எதிரிகளை விட அதிக பொறுமையை கடைப்பிடியுங்கள். இறைவனின் பாதையில் ஒருவரையொருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வோட கடமைகளைச் செய்யும்போது வர்ற சிரமங்களைப் பொறுத்துக்கிறது. ஹராமான விஷயங்களை விட்டு விலகியிருக்கிறதில் இருக்கிற கஷ்டத்தை பொறுத்துக்கிறது. நமக்கு வர்ற நோய், நஷ்டம் மாதிரியான சோதனைகளை பொறுத்துக்கிறது. இதுதான் பொறுமையோட முதல் படி. ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? நம்பிக்கை கொண்டவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குறது. கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, நண்பர்களுக்குள்ள, சமூகத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துறதுதான். ஏன்னா சிதறிப்போன ஆடுகளை ஓநாய் ஈஸியா வேட்டையாடிடும். அதே மாதிரிதான் பிரிஞ்சு நிக்கிற முஸ்லிம் சமூகத்தை வழிகெடுக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப சுலபம். இந்த ஆபத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறதுக்காக சூரத்துல் ஆல இம்ரான்ல ரொம்ப வலிமையான ஒரு உதாரணத்தோட நம்மளை எச்சரிக்கிறான். 103வது வசனத்தை பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாகப் பற்றிக் கொள்ளுங்கள், பிரிந்துவிடாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தபோது உங்கள் உள்ளங்களுக்குள் அன்பை ஊட்டி உங்களை ஒன்று சேர்த்த அவன் உங்கள் மீது புரிந்த அருளை நினைத்துப் பாருங்கள். அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். இங்க அல்லாஹ்வின் கயிறு அப்படின்னு எதைச் சொல்றான்? அது திருக்குரானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறையான சுன்னாவும் தான். இதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்னா பிணைக்கிற கயிறு. நம்ம நிறம், மொழி, இனம், நாடு, கட்சி, இயக்கம் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரே கயிறு இது மட்டும்.